ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பிவட் டேபிள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிவட் டேபிள் அப்படின்னா ஒரு டேபிளை நமக்கு ஏற்ற மாதிரி சம்மரியாக க்ரியேட் பண்ணுறது தான் பிவட் டேபிள். அதாவது ஒரு டேபிளில் நம்ம ஷார்ட் பண்ண முடியும், ஃபில்டர் பண்ண முடியும். நமக்கு ஏற்ற மாதிரியான வேல்யூஸை சம் பண்ணணுமா, ஒரு கவுண்ட் பண்ணணுமா, ஒரு ஆவரேஜ் பார்க்கணுமா, ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியெல்லாம் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பிவட் டேபிள். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஸோ இன்டர்வியூஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த பிவட் டேபிள் தேவைப்படும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிவட் டேபிள் போடுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் டேபிள் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், ரீசெல்லர், மந்த்து, சேல்ஸ், ஸோ இந்த மாதிரி 4 காலம் இருக்குது. தென் அதுக்கான வேல்யூஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிவட் டேபிள் போடுறதுக்கு அந்த டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் ரிப்பன் போனீங்கன்னா இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே பிவட் டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்ச் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், டேபிள் ரேஞ்சில் நம்ம எந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணமோ அதை அப்படியே காமிக்கும். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் ஷீட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படின்னா இப்போ இருக்கிற அதே ஷீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு பிவட் டேபிள் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ஷீட்லேயே வரும். இல்லை எனக்கு நியூவாக தான் வேணும் அப்படின்னா நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஷீட் 4 அப்படின்னு ஒரு ஷீட் க்ரியேட் ஆகிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் அப்படின்றது க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் ஃபீல்டு லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா? அதாவது நம்ம டேபிளில் என்ன ஃபீல்டெல்லாம் வச்சுருந்தோமோ அந்த ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 4 பாக்ஸாக இருக்கு இல்லையா? அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஃபில்டர், இன்னொன்று காலம் லேபிள்ஸ், இன்னொன்று ரோ லேபிள்ஸ், இன்னொன்று வேல்யூஸ். ஓகேங்களா? தென் இந்த ஃபீல்டு லிஸ்ட்டில் நான் ப்ராடக்ட் அப்படின்றது டிக் பண்ணுறேன். டிக் பண்ணதுமே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ லேபிள்ஸில் அந்த ப்ராடக்ட்டுன்ற ஆப்ஷன் போயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு ரோவில் வேண்டாம், காலமில் தான் வேணும் அப்படின்னா அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி காலமில் வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு காலம் வைஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணி அகெயின் ரோ லேபிள்ஸில் மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டானுக்கான வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு ரோ வைஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ரீசெல்லர் அப்படின்றது டிக் பண்ணுறேன். டிக் பண்ணதுமே அகைன் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ரோ லேபிள்ஸில் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிளுக்கு கீழே எந்தெந்த செல்லர் இருக்காங்க, ஆரஞ்சுக்கு கீழே எந்தெந்த செல்லர், பனானாக்கு கீழே அண்ட் தென் கிரேப்ஸ்க்கு கீழே எந்தெந்த செல்லர் இருக்குது அப்படின்றது வந்துருச்சு. இப்போ நான் அதை கிளிக் பண்ணி காலம் லேபிள்ஸில் மாற்றுறேன். இப்போ பாருங்கள், அவுட்புட் பாருங்கள். ரோ லேபிள்ஸில் ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட்டில் என்ன இருந்ததோ அது, அண்ட் தென் காலம் லேபிள்ஸில் ஃபுல்லாக அந்த ரீசெல்லரோடைய வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் தான் உங்களுக்கு அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு ரீசெல்லர் வேணான்னா நீங்கள் டிக்கை எடுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த ரீசெல்லர் போயிடும். ஓகேவா? அண்ட் தென் இப்போ நான் மந்த்து டிக் பண்ணுறேன். மந்த்து டிக் பண்ணதுமே அகெயின் ரோ லேபிள்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நான் அதை காலம் லேபிளுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரோ லேபிள், காலம் லேபிள் நம்ம தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் தென் இப்போ நான் சேல்ஸ் அப்படின்றது டிக் பண்ணுறேன். சேல்ஸுன்னு டிக் பண்ணதுமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு பாருங்கள் வேல்யூஸுன்ற அந்த பாக்ஸில் போயிடுச்சு. இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது ஆப்பிள் ஜானில் எவ்வளோ, ஆரஞ்சில் எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சம் பண்ணி டிஃபால்ட்டாக வரும். இப்போது எனக்கு சம் வேண்டாம், எனக்கு ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே டிஃபால்ட்டாக சம்முன்னு இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன வேணும், கவுண்ட் வேணுமா, ஆவரேஜ் வேணுமா, ஸோ எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆவரேஜ் அப்படின்றது கொடுத்துருக்கேன். கொடுத்ததுமே உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி காமிச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜானில் எவ்வளோ ஆவரேஜ், ஃபெப்பில் என்ன ஆவரேஜ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அகெயின் சம்னே மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு இப்போ சம் பண்ணி தான் வேணும், அதனால் நான் சம்முக்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த 3 பாக்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரீசெல்லர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ரோ லேபிள்ஸில் தான் வரும். இப்போ நான் அதை ட்ராக் பண்ணி ரிப்போர்ட் ஃபில்டரில் வச்சிட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட் பாருங்கள், அந்த டேபிளுக்கு மேலே ஃபஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெல்லர் அப்படின்ற ஆப்ஷன் தனியாக வந்திருக்கு இல்லையா? அதாவது நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரீசெல்லரில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கும். இப்போது இன்கேஸ் எனக்கு வந்து ஏவோடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏவோடைய டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரிப்போர்ட் ஃபில்டர். ஓகேவா? இப்போது அந்த செல்லர் ஏக்கு வந்து கிரேப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எது மட்டும் வேணுமோ ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த செல்லருக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். இப்போது இன்கேஸ் எனக்கு வந்து 2-3 செல்லர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போது எந்த செல்லரெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்லரெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பி கொடுத்தேன் அண்டு செல்லர் எக்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கான ரிப்போர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது மட்டும் ஃபில்டர் பண்ணி வேணுமோ அதை மட்டும் நீங்கள் அவுட்புட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இங்கே ரீசெல்லர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி நீங்கள் மந்த்து வச்சு ஃபில்டர் பண்ணலாம், ப்ராடக்ட் வச்சு ஃபில்டர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஃபில்டர் பண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த 4 பாக்ஸும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். ஓகே, தென் இப்போது எனக்கு இந்த டேபிளோடைய டிசைன் மாற்றணும் அப்படின்னா இப்போ அந்த டேபிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேலே பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அதில் டிசைனுன்ற டேப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான டேபிளோடைய ஸ்டைல் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.